நிப்பாட்டு இங்கதான் வா வா வா, இந்த ஆஸ்பத்திரிக்கு தான். இறங்கி வாடா, சீக்கிரம் வாடா. என்ன இது? வா போ உள்ள. என்ன இதுன்னு கேட்டேன். முதல்ல உள்ள வாடா. என்ன தேடுறான்? அப்படியே ஓடி போயிடு, திரும்ப வந்துடாத. நீ மெட்லா நான் மெட்லா கொன்றுவா பாத்துக்க. மென்டல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வர. அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்து சாரு. குட் மார்னிங் சார். மார்னிங் டைனா. நான் அவசரமா கிளைண்ட்டை பார்க்க போறேன். இந்த ஃபைலை சித்ரா கிட்ட கொடுத்து. ஓகே சார். டைனா, என்ன சார்? இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணணும். இப்பவே சார்ஜ் பண்ணு. ஓகே சார். ஓகே. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? சும்மா இருக்கியா? உம்முன்னு இருக்கியே, அதான் கேட்டேன். இன்னைக்கு உன் கனவுல வரலையாடா? ஆமாண்டா. அதுக்கேண்டா வண்டி எந்த முறுக்கு முறுக்குற? பொறுமையா போ. நானே கடுப்புல இருக்கேன், சும்மா மூடிட்டு வா. ஏய் வண்டிடா. மாத்து வர முடியலடா. மச்சான் ஓடி வந்துடா. எந்திரடா. அப்படியே போறாங்க. தூக்கு. நவுரா. நல்ல வேலை. ஒன்னால. உனக்கு எங்கடா அடிபட்டு இருக்கு? கையில தான் அடிபட்டு இருக்கு. இல்ல உன்னால தான்டா. நான்டா போன. டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? சும்மா இருடா. வலி தாங்க முடியலடா. எனக்கு மட்டும். டேய் நம்ம உடம்பு வலிக்கும் மன வலிக்கும் ஒரே மருந்து. அங்க பார். டேய் என்ன நக்கலா? டேய் பச்சை கடைய பாருடா. கரெக்டா சொன்னடா. போலாம். ஏண்டா ஒரு நாள் ஆள் கனவுல வராததுக்காடா இவ்வளவு முட விட்டாவ? என்னமோ தெரியலடா, திவ்யா அந்த அளவுக்கு என் மனசுல பதிஞ்சிட்டா. ஊர்ல எவ்வளவோ பொண்ணு இருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணை பூச்சி செட்டில் ஆகிற வழிய பாடுறா. ஏய் என் திவ்யாவை தவிர வேற எந்த பொண்ணும். டேய் 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 சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க. டேய் ஆம்பளை பிறந்த அழுவ கூடாது. ஏய் மச்சான் அங்க பாருடா. ஏண்டா நேத்து ஏண்டா சைன் பண்ண வரல? எனக்கு உடம்பு சரியில்லை சார். ஏன் சார் இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொன்ன சார் கேட்க மாட்டேங்கிறான். ஏண்டா வரல? சொல்றேன் சார் வணக்கம். என்னம்மா? இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். என்ன விஷயமா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் இல்ல, ஏட்டையா மட்டும் தான் உள்ள இருக்காரு. வேணா உள்ள போய் பாரு. ஓகே தேங்க்யூ சார். சரி சரி. வரல இனிமே பண்ண கூடாது என்ன? டேய் சரி சார். சார் வணக்கம். சொல்லுமா. என் பேரு டயானா. உட்காருமா. இல்லை வேணாம் சார், நான் ஒரு ஆளு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓஎஸ் தாராளமாக கொடுமா. அவனை பிடிச்சிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி லாக்கப்பில் போறனாலையா பாருமா. சார் நான் சொல்கிற அக்யூஸ்டு பெரிய ஆளு சார். யாரா இருந்தா எனக்கு என்ன சொல்லு. அவர் பேரு அஜய் சார். யாரு? அஜய் குரூப்ஸ் கார்ஸ் முதலாளியா? ஆமாம் சார். ஏமா அவர் எவ்வளோ பெரிய விஐபி, இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. சார் நீங்கள் நினைக்கிறது தப்பு சார். இங்கே பாரு டயானா,
நீ எது சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஆ இருக்கு சார், ஆனா கொண்டு வரலையே. போய் எடுத்துட்டு வாமா. ஓகே சார். அஜய் சார் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு இங்கே வந்துட்டு போகுது. என்னவா இருக்கும்? வணக்கம் சார். என்னையா திடீர்னு அர்ஜென்டா வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயமா தான் சார். நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு அப்படியே முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார். என்ன கம்ப்ளைண்டா? ஆமாம் சார். ரொம்ப நேரமாக உங்களை பற்றி தான் சார் பேசிட்டு இருந்தா. பேர் என்னன்னு தெரியுமா? பேரு கூட ரைனான்னு சொன்னா சார். சார் ஏட்டையா தான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னா? ஏதோ எவிடன்ஸோட வரேன்னு சொல்லியிருக்கா சார். எவிடன்ஸ்? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சார். டேய் குமாரே, எங்க இருக்க? ஸ்டேஷன்ல எந்த தப்பு நடக்க கூடாது. அதே மீறி தப்பு நடந்துச்சு, ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். குமரவே சார், டயனா ஃபைல் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஓகே சார். ச்சே, நிம்மதியாவே இருக்க முடியலடா. என்னடா பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. பண்ணிக்க வேண்டியதானே? மனசுல ஒருத்தி வச்சுட்டு இன்னொருத்தி எப்படிடா பண்ண முடியும்? அதுக்கு சாமியாராவே ஆயிடலாம். மச்சி, சாமியார்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னடா? மலை அடிவாரத்தில் ஒரு சாமியார் இருக்காரு, போய் பார்க்கலாமா? போட்டோம். டேய், அவரை பற்றி உனக்கு தெரியாது. தெரியவே வேணாம். நீ நினைக்கிற மாதிரி போலி சாமியார் கிடையாது அவரு. கல்யாணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், அப்படியே திவ்யாவை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். டேய், நான் என்ன சொல்ல டேய், வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வா. ஐயோ, இது கனவுல வந்து அதே இடம் மாதிரி இருக்கு. டேய், இருடா வரேன். இதே நந்தி தான் என் கனவுல வந்துச்சு. இந்த நந்திக்கு தானே அவன் பூ போட்டா. இதே இடம்தான். என்னடா? ஆமா, சந்தேகமே இல்லை, இதே இடம்தான். இதே படிக்கட்டு, எல்லாமே அப்படியே இருக்கு. டேய், இருடா. இந்த இடத்துல தான் வந்திருக்கா.
சந்தேகமே இல்லை, இதே இடம்தான். என் திவ்யா உயிரோட இருக்கா, கண்டுபிடிச்சா. விட்றா டேய், விட்றா விட்றா. டேய், என் திவ்யா வந்த இடம் இதாடா, இங்கதான் அவன் சாமி கூட்டா. அதோ அந்த நந்தி, என் திவ்யா இருக்காடா. மச்சான், சாமி, எப்படியாவது என் திவ்யாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா, உன்னை ஏன் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? எல்லாம் பொறாம தான். என்னது பொறாமையா? ஆமா, உங்களை மாதிரி விஐபிக்கெல்லாம் விசுவாசமா இருக்கேன்ல. தம்பி, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நம்ம இடத்துக்கு கூடி சீக்கிரம் வந்துடுவீங்க. கரெக்ட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஆமா, இப்போ இந்த எஸ்ஐ எப்படி? தம்பி, புது யூனிஃபார்ம்ல கொஞ்சம் வேறப்பேத்தான் இருக்கும். எல்லாம் தேய்க்க தேய்க்க பழசாகும். ஊத்துறா ஊத்துறா. ஹலோ சார், நான் குமரவேல் பேசுகிறேன். சொல்லுங்க குமரவேல். சார், என் பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கான். உங்கள் ஆஃபீஸில் வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். என்ன குமரவேல், நீங்க கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? நாளைக்கு வந்து உங்க பையனை என்ன பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே. அருமடா சார், சூப்பர் சரக்கு, மஜாவா இருக்கு சார். மறந்துடாதீங்க சார், அடிக்கடி கூப்பிடுங்க சார். பார்ட்டி வைக்கும்போது உங்களுக்கு பாய்க்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏங்க, என் அண்ணன் பொண்ணதான் வேணாங்கிறீங்க, வேற பொண்ணையாச்சும் பாக்கலாம்லங்க. மரகதா, தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு தாண்டி உருப்படியான யோசனை சொல்லியிருக்க. மா, பொண்ணை பாரு மண்ணை பாருன்னு 2 பேரும் ஏதாவது சொன்னீங்க, எங்கேயாவது ஓடி போயிடுவான். அம்மா, டேய், எங்கடா ஓடுவ? ஓடு பார்க்கலாம். ஏங்க அப்படி கத்துறீங்க? வேற வேலை இல்ல உங்களுக்கு, போங்க. ஐயா வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நம்ம பையன் போட்டோ கொடுத்துருந்தேன், ஒரு பதிலும் இல்லையே. பொண்ணு வீட்டுல கொண்டு போய் போட்டோவை கொடுத்துருக்கேன், அவங்க எந்த பதிலும் சொல்லல. சரி, அதை விடுங்க, ஏதாவது போட்டோ இருந்தா கொடுங்க. புது வரன் வந்திருக்கு, நிறைய இருக்கு, பாருங்க, பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்தாங்க, கொடுங்க கொடுங்க. எல்லாத்தையும் பாருங்க. இந்த பொண்ணு சரியா இருக்கும். மரகதம், இந்த போட்டா பாரு. நல்லா இருக்கா, அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்களேன். பாரு, நீயே பாத்துக்கோ. இந்த பொண்ணை எப்ப பார்க்கலாம்? நாளைக்கே பார்க்கலாங்க. சரி, ஓகே. அப்ப நாளைக்கு நாங்க வரேன்னு சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. வாங்க. வரேம்மா, வரேன் தம்பி. சரி, எதுக்கு இப்ப எனக்கு கல்யாணம்? கல்யாணம் எதுக்குடா பண்ணுவாங்க? பண்ண உங்களுக்கே தெரியல. இதுக்கு தான் சொன்னேன், எங்க அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணலான்னு. இவ ஒருத்தி. ஏய், முடிவா என்னடா சொல்ற? அதான் சொன்னல, என் கனவுல ஒரு பொண்ணு வரான்னு. அப்ப அட்ரஸ் கொடு. யாருக்கு தெரியும்? 2 நாள் என் கனவுல வரல, இப்ப எங்க போய் அவளை தேடுவேன்?